Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சாட்டர்டே. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய தேவ வாக்கு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று நேற்று தினத்தில் நான் சொல்லியிருந்தேன். உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களா? ஆம் தேவஜனமே, கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை எவ்வளவாக சுமந்தார், தோள்களிலே சுமந்தார். நம்மளுடைய வியாதிகள் இருந்து அவர் சுகம் தந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய எல்லா விதமான போராட்டங்களும் நமக்கு விடுதலை தந்தார். அவர் சுமந்து வந்ததை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஒரு மனிதன் தன் சொந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஆம் தேவஜனமே, அவர்கள் வழி நடத்துகிற தேவன், நம் தேவன் வருகிறதை நடந்து எல்லாவற்றையும் விடுவித்த தேவன் என்பதை இதில் நாம் உணர்கிறோம். நம் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிறோம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் தீர்க்காயுசு அளித்தீர் என்று சங்கீதம் 21:4 ஸ்தோத்திரம். நம் ஆண்டவர் ஹல்லேலூயா தீர்க்காயுசை தந்து இந்த நாடு முழுவதும் நம்மை வழி நடத்தினாரே, அந்த நன்மைக்கு இணை வேறு எதனா இருக்கா தேவ பிள்ளைகளே? ராஜாவின் நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். ஆம் தேவஜனமே, சங்கீதம் 61:6. தலைமுறையாய் நாம் ஆயுசு நாளை அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? உபாகமம் 1:31 சொன்னதை காட்டிலும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நம் தேவாதி தேவன் நம்ம எப்படியாக சுமந்தார், எபினேசராக இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ விதமான பயங்கள், எவ்வளோ விதமான சேலஞ்சுகள் நம் வாழ்க்கையில் தோல்விகள் கடந்து வந்தாலும் ஏசப்பா ஆண்டவர் தாமே நம்மளை சுமந்தார், காத்தார், தப்புவித்தார். ஹல்லேலூயா. 91 சங்கீதம் 9 வசனத்தில் ஹல்லேலூயா அழகாக சொல்லியிருக்கிறது பாருங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னத கர்த்தரை உனக்கு தாபனாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடைய, ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் உம்முடையது. ஏசப்பா, நீங்கள் தந்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விடுவித்த எல்லா நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆயுசை பெருக செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் த கிரேட் க்ளோரி சால்வேஷனை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, we lift up for your presence, Father God. ஆண்டவரே, thank you Lord for your lengthening our, ஆண்டவரே, protecting us, guiding us, Father God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை சந்தித்து வழிநடத்தி ரட்சித்து பாவத்தை உணர்த்தி கர்த்தாவே அப்பா, அந்த புதிய வருடத்தில் புதிய கிருபைகள் தொடர உதவி செய்யுங்க. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க. ஊழியக்காரர்களை தேவைகளை சந்திங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.